ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி தொகுதி வந்திருக்கிறோம். நேற்று முழுக்க என்ன நடந்தது அப்படின்றத ஒரு பதிவாக மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். காலையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேருந்து அப்படி போயிட்டுருக்கும்போது மத்திய பகுதின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கட்சி கொடியெலாம் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த காட்சியை பார்க்கலாம். கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அதை பற்றி வாக்கு கேட்டுன்னு போகிறாங்க. அது ஒரு பிரதான கடைப்பகுதி. அது ரெண்டு பக்கமும் வாக்கு கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு அவங்கக்கிட்ட இறங்கி நின்று பேசியிருந்தேன். அதில் ஒரு 2-3 பேர் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 2 நபர்கள் நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு பகுதியை சொல்லியிருந்தாங்க. அந்த பகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், இங்கே ஒரு 2-3 இடத்துக்கு நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே இருந்தே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறாங்கன்றது தெரியுது. மற்ற மாநிலங்கள்லேருந்தும் வந்திருக்கிறாங்க அப்படின்றது நேற்று தான் அதை கவனிக்க ஆரம்பித்தேன். இன்னும் அவங்கள பற்றி நிறைய தேடி ஒரு தகவல் அடுத்தது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை முடிச்சுட்டு நேராக அங்கே போயிட்டு இருக்கிறப்ப கழனிவாசல் பகுதி, சீமான் நேற்று அதான் நுழைவு பகுதி, காரைக்குடி தொகுதிக்கு கழனிவாசல் பகுதி. அது ஒரு 3 முச்சந்தி இடம். அந்த கழனி வாசலில் ஒரு கிட்டத்தட்ட போனோம், நாங்கள் முன்கூட்டியே போனோம். வெறிச்சோடி இருந்தது. ஒரு வாகனம் மட்டும் நின்றுக்கிட்டு இருந்தது. வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அண்ணன் வரப்போகிறார் அப்படின்னு. கொடிகள் அங்கங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட்டு பேசக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்றது நாங்கள் அங்கே காத்துக்கிட்டு இருந்தோம். நல்லா உச்சி வெயில், சரியான வெயில். அதுவும் தின்னவோ கொளுத்தி போட்ட மாதிரி இருந்தது. நமக்கு அது சீமானுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நமக்கெல்லாம் கண் அப்படியே மின்னு இருந்தது. அந்த மக்களுக்கும் கிட்டத்தட்ட நல்ல வெயில். கொஞ்சம் நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் சேர்ந்துருந்தது. குறிப்பாக இந்த விழா காலங்களில் சின்ன நமக்கு அந்த அந்த வீட்டு குழந்தைகளை, ஒரு சின்ன வயசு பிள்ளைங்களை, அது பெண்ணா பையனா யாராக இருந்தாலும் சரி, தூக்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தோல் மேலே வச்சுக்கிட்டு வருவாங்க அந்த விழாவில் காட்டுறதுக்கு. சாமி அங்கே வருது பாரு அப்படின்னு காட்டுறதுக்கு. அது பிறகு திராவிட கட்சியினுடைய தொடக்க காலகட்டத்தில் ஒரு 35 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த தலைவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் வரும் கூட்டங்களில் இந்த மாதிரி மக்கள் அதை எம்ஜிஆரை அப்படி பார்த்தாங்க. அதோ வராரு பாரு எம்ஜிஆர் அப்படின்னு தோல் மேலே வச்சுக்கிட்டு காட்டுற அந்த போக்கு உண்மைக்கு நேற்று அதை பார்க்க முடிஞ்சுது. நிறைய பெற்றோர்கள் அந்த குழந்தைய தோல் மேலே வச்சுக்கிட்டு அந்த வெயிலில் தலை மேலே துணியை போட்டுக்கிட்டு, அப்புறம் நிறைய பெண்கள் அவங்களுடைய பெண் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஓரமாக நிறுத்திட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பெண் குழந்தைகள் வீடியோலாம் எடுக்குது ஆர்வத்தோட. நிறைய பொது ஜனங்கள் அப்படின்னு கூடிட்டாங்க. என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு. அந்த நிகழ்ச்சியில் தான் தெறிக்க விடுற மாதிரியான விடயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவர் அந்த மாதிரி தான் பேசியிருந்தார். ஏதோ ஒரு கோபம் அவர்கிட்ட இருந்தது. இலவசத்துக்கே வாக்கப்பட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த இலவசம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற காலகட்டத்தில் அதான் சொன்னார், புதிய தம்பதிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள்லாம் தேனிலவுக்கு நீ விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைப்போம் அரசு செலவிலேயே. உங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ வைரம் கொடுத்துருவோம் நாங்கள். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவிச்சாக்கா அது எப்படி இருக்கும் அது அப்படின்றத ரொம்ப கிண்டலாக பேசியிருந்தார். வீட்டை ஒருத்தன் திருடுறான், பணத்தை எடுக்கிறான், ஒரு 10 லட்சம் எடுத்துட்டான், பார்த்துட்டிங்க. சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை வேணாம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், இருந்தாங்க ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னா, வாங்கிட்டீங்க, 10,000 ரூபா எனக்கு கொடுத்துட்டீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவீங்க. விளக்கு மாற வச்சு பிச்சு எடுத்துட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு ஒன்று வரும் இல்லைங்க, அடிப்பீங்கள்ல அவன் விட்டு பணம் போகுதுன்னு. வீட்டில் திருடணுக்கு அந்த கதினா நாட்டில் திருடி கொள்ளடிக்கிறவனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராது. தனிப்பட்ட முறையில் சிதம்பரத்தையும் சிதம்பரம் மகன் கார்த்திகையும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல். எப்படின்னா அரசியல் ரீதியாக நீ 1000 விமர்சனம் பண்ண, உள்ளூரா வெளியூரா என்ன எப்படி வேணாலும் சொல்லிக்க, ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு நீ என்ன செய்து இது வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்றத ரொம்ப அம்பலப்படுத்தி பேசியிருந்தார். மக்கள்கிட்ட மிக பெரும் ஒரு ஆறாவரம் இருந்தது. அந்த உச்சி வெயிலில் மண்டை காஞ்சி போய் இப்படி நிற்கிறாங்களே மக்கள் அப்படின்னு, ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட்டமாக தான் இது இருக்கணும். அப்புறம் முடிஞ்ச உடனே பார்த்தா எல்லாம் அவங்கவுங்களும் அது அப்படி ஒரு அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி திருவிழாவை பார்த்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து இந்த கலை பண்பாட்டு குழுவை சேர்ந்தது இப்போ எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த கருப்புசாமி நாடகம் போடுறாங்க பாருங்கள். அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோழர் அவர் ஐகோ 5 கோவிலான்னு சொல்லுவாங்க, அவர் தான் அதனுடைய மொத்த ஒரு இயக்குனர். நாடகத்தில் கோல்டு மெடல், அவர் தங்க மெடல் வாங்கினவர். அவர் கூட இருக்கக்கூடிய ஆர்டி சேகர், இன்னும் மற்றபடி அந்த கருப்புசாமியாக நடிச்சிருக்கிறார் பாருங்கள் அவர். இவங்க எல்லாமே ஒரு பெரிய டீம் உட்காந்துட்டு இருந்தாங்க.
நாளைக்கு நடத்த போகிற, அதாவது இன்னைக்கு நடக்கிற அந்த மேடை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை அது. அப்போ தான் தெரிஞ்சது எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே நாடகம் அப்படிலாம் இல்லை. களத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது ஸ்கிரிப்ட், ஒரு ஒத்திகை புதுசாக மாற்றி மாற்றி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த பேசுறது, பிரச்சாரம் பண்ணுறது, போய் இன்னும் மற்றபடி பண்ணுறது, இப்படியான விடயங்களை விட கூடுதலாக இந்த விஷயம் மக்கள் கவனத்தை வந்து நெருக்கம் கொண்டு வந்துடும் எப்பவுமே. அது காலங்காலமாக பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட அதிகமாக இருந்தது இந்த கூத்துக்கலை, இந்த கலை பண்பாடு, இந்த பாட்டு பாடுறது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது அது ஒரு மரபு மாதிரி நம்மகிட்டேருந்து பிரிக்க முடியாது. இன்னைக்கு அது ஒரு காட்சி ஊடகமாக வந்து மாறி இருக்கு. அதுவே தான். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, எப்படிப்பட்ட புரட்சி படைகளாக இருந்தாலும், எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும், அது இடதுசாரி கம்யூனிஸ்ட் இது மாவோ யார் எது ஒருத்தாலும் இந்த கலை பண்பாட்டு துறையை தான் மக்கள்கிட்ட முதல்ல இறக்குவாங்க. அது வலுவாக இல்லாத ஒரு இயக்கம் வந்து நிலை பெற்றதாக வரலாறு இல்லை. அது வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இது வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. பயிற்சி ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்தோம், பேசணும். இன்னைக்கு வந்து வேறு தலைப்பில் இப்போ நீங்கள் ஒரே இடத்துல ஒரே மாதிரி போடலைங்களான்னா அப்படிலாம் இல்லைங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம். கார்த்தியினுடைய வேதாரண்யம் அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னார். ரொம்ப அவங்கள வரவேற்ற விதமும் சரி, இந்த கலைக்குழுவை தங்க வச்ச விதமும் சரி, பாதுகாத்துக்கிட்ட விஷயமும் சரி, எங்களுக்கு வேண்டப்பட்டதை செய்து ஒரு முறையாக ஒரு இடத்துல நல்ல ஹோட்டலில் தங்க வச்சு அந்த நிகழ்ச்சி 25 நிமிடம்னா 25 நிமிடம் முழுதும் நடக்க வந்து ஏற்பாடு செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல வரவேற்பு இருந்ததுன்னாரு. உண்மையிலே மக்கள் அதை வந்து விரும்பி கேட்குறாங்க. அந்த மாதிரி நாடகத்தை எல்லா இதுலேயும் சீமான் அவர்கள் பேசக்கூடிய பெரிய நிகழ்ச்சி எல்லா மேடைகளிலும் இந்த மாதிரி போடப்படுது இந்த நிகழ்ச்சி. அவங்கள சந்திச்சிட்ட பிறகு வந்து நேராக தம்பி விஷ்ணு மத்திய பகுதியில் ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தென்னகம் விஷ்ணு அவர் கூட அப்படியே ட்ராவல் ஆகிட்டு பார்த்துட்டு பார்த்தா அந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குற விதம் தான் அவர். பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடி என்ற விஷயத்தை டாஸ்மார்க் அண்ணன் வந்தார்னா அந்த தொகுதி அதெல்லாம் இருக்காது, பார்லாம் இருக்காது. அப்படின்றப்ப அந்த பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே அது ஒரு பெரிய நம்பிக்கை. அது யாராவது ஒருத்தர் வந்து செய்திட மாட்டாங்களா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு உறுதியாக இருக்குது. என்ன தன்னுடைய குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கணவனோ மகனோ இப்படி போதைக்கு அடிமை ஆகிட்டு இருக்கிறத எல்லா குடும்பமும் கிட்டத்தட்ட சந்திக்க தொடங்கி இருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு மாற்றுன்னா அந்த திராவிட கட்சி மாறி மாறி இவர்கள் இதுதான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மாற்று வந்துடாதா அப்படின்ற ஏக்கமும் அவர்கிட்ட இருக்குது. இந்த தம்பிகள்லாம் அவங்கள பார்த்த உடனே இந்த மாதிரி டாஸ்மார்க் வந்து இருக்காது உறுதியாக அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இளைஞர்கள் தரப்பை பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு விதமாக பேசுறது, இப்படி தான் ஓட்டு கேட்டு அந்த கிராம வீடுகளில் சுற்றிட்டு இருந்தாங்க உள்பகுதியில். அதுக்கு அடுத்து தகவல் தெரிஞ்சுட்டு இன்னும் சில பகுதிகளெலாம் உள்ள போகிறப்ப நம்ம தம்பி முத்துப்பாண்டி இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த பகுதிகள் இறங்கி நின்று அவங்க டீமோடு சேர்ந்து அவர் கூட தம்பி ஜேம்ஸும் இருந்தாப்புல எல்லோரும் சேர்ந்து நடந்து அந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட நடந்தே ஒரு வீடாக போய் அவங்க சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, இந்த ஒரு முறை காரைக்குடிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடக்கும். கட்டாயம் இங்கே உங்கள் வீட்டில் 2 பேரும் ஒருத்தர் வேலையில் இருப்பீங்க, அரசு வேலை. அது 15,000 20,000 உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். வெளியூர்லாம் ஓடி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. நேர்மையாக நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு நேர்மையாக நம்ம அரசு ஊழியராக வந்து பொழப்பம் நடத்தலாம். இலவசம்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் படிப்பு உங்கள் பிள்ளைங்க அந்த வீட்டில் எல்லாமே குறைஞ்சபட்சம் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த படிப்பு முழுக்க மேல்மட்ட படிப்பு வரைக்கும் அரசே பொறுப்பேற்றுக்கும். இந்த பகுதிகளில் தண்ணி பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனைக்கான தீர்வு நாங்கள் எப்படி செய்வோம் அது பேசுகிறோங்க. உங்களுக்கு வேண்டிய தண்ணி இங்கேருந்து எப்படி கிடைக்கும், இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு எங்கேருந்து மருத்துவம்லாம் கிடைக்கும், இந்த அடிப்படை தேவைகள் வந்து ரொம்ப யதார்த்தமாக உட்காந்து இந்த தம்பிங்க 2 பேரும் ஜேம்ஸு முத்துப்பாண்டி ஒன்று அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் அந்த பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒட்டி அடுத்தடுத்த பகுதி பெரண்ட வயல், ஈகரை, நயினார் வயல், ஆனையடி வயல், அதுக்கடுத்தது கோட்டூர், பெரிய கரை, அப்புறம் பாண்டனி அப்படின்ற இடங்கள்லாம் அவங்க சுற்றின பகுதிகளாக இருந்தது. அது பிறகு பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் டீம் திரும்ப தனியாக போய் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாலை பனம்பட்டி அப்படின்ற இடத்துல அந்த சந்திப்பில் வந்து நிகழ்ச்சி சீமான் அவர்களது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயணிச்சிருந்தோம். போகும்போது வழியில் 2-3 ஊர்களை பார்த்தோம். அதில் வந்துட்டு சாக்கோட்டை அப்படின்றது ஒரு ஊர், பிரதான சாலை, அறந்தாங்கி நோக்கி போகிற அந்த சாலை. வலது பக்கத்தில் காவல் நிலையம், அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி காவல் நிலையத்தை பார்த்த மாதிரி நுழைவு வாயில். ஒரு பக்கம் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள், இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள், இதான் நுழைவு வாயில். அந்த பக்கம் பின்பக்கமும் வழி இருக்குது. ஒரு பெரிய கொட்டகை மாதிரி போட்டிருந்தாங்க. கீழே அந்த தார்பாயெல்லாம் போட்டு
நாற்காலி எல்லாம் நல்ல சிறப்பான ஏற்பாடு. ஒரு நல்ல தேர்ந்த அலுவலகமாக இருந்தது. வெளியில் சைக்கிள் வந்து புத்தம் புது சைக்கிள். அந்த எல்இடி ஸ்டாண்டில் எல்இடி இருக்கும். இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் விவசாய சின்னம். அது இரவு நேரத்தில் எடுத்துக்கிட்டு சுற்றுப்பயணம் போகிறது. உள்ள கிராம பகுதிகள் எல்லாமே வரிசையாக போயிட்டு வரப்போ அது ஒரு கவன ஈர்ப்பாக இருக்கும். அதை வந்து இங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் யாரும் செய்யலை. நாம் தமிழ் கட்சி தான் இதை வந்து எளிய முறையில் குறைந்த செலவு அப்படின்ற முறையில் மக்கள்கிட்ட போய் எளிதில் அது வந்து ரீச் ஆகணும். அங்கே இருக்கிற தோழர்கள்கிட்டையும் உட்காந்து பேசணும். எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட இந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆட்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. காரைக்குடி மற்ற மற்ற பகுதிகளில் ஆட்கள் வர ஆரம்பிச்சு, எங்கள் பகுதிக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு 150, 200 பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே நாங்கள் ஒரு மண்டபம் போட்டு வச்சுருக்கோம். பிரச்சாரம் சுற்று வட்டாரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம பகுதியெல்லாம் பிரச்சாரத்துக்கு காலையிலையும் போயிட்டு மதியானம் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. திரும்பவும் மாலையில் போயிட்டு இரவு வந்து சாப்பிட்டு இங்கே இருந்துக்குவாங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது கோட்டை வாசல்னு. அந்த மாதிரி தேவக்கோட்டையிலையும் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அங்கே ஒரு பெரிய மண்டபம், அங்கே ஒரு பெரிய டீம், ஆண்கள் பெண்களுக்குன்னு. சுற்று வட்டாரத்த பகுதியெல்லாம் கிராமம் முழுக்க காலையில் போயிட்டு பிரச்சாரம் செய்துட்டு மதியானம் உணவு. இந்த உணவு அப்படின்றதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காரைக்குடியில் ஒரு பகுதியில் மொத்தமாக ஆட்களை வச்சு உணவு செய்கிறாங்க. ஒரு 4, 5 வேன் வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஆட்டோக்கள் வந்து ஒரு 6, 7 ஆட்டோக்கள் வந்து பிரியுது. எந்த பகுதியில் அவங்க பிரச்சாரம் செய்திருக்கிறாங்களோ அந்த மதிய பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றா கூடுறாங்க. மரத்தடியிலோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றா கூடுறாங்க. அங்கே வந்து உணவு போய் சேர்ந்துருது அவங்களுக்கு. 100 பேர் இருக்கிறாங்கன்னா 110, 120 கூடுதலாக அவங்களுக்கு உணவு பொட்டலங்கள் போய் சேர்ந்துருது. அவங்களுக்கு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உணவு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அவங்க அடுத்த நிகழ்ச்சியை நோக்கி நகர்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறோம். வழியில் இன்னும் 2, 3 கிராமம் பார்த்தா ஒரு நடுத்தர வயசு பிள்ளைங்க வந்து கொடியெல்லாம் பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பணப்பட்டி வந்தது. அது வந்து ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். அறந்தாங்கி நோக்கி போகிற அந்த ரோடு வலது பக்கம் இடது பக்கம் பனம்பட்டி போகிறது, வலது பக்கம் வந்து மித்திரவயல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இடையில ஒரு 4, 5 கிராமம் இருக்குது. அது ஒரு பஜார். அது கிராமத்து விளையிற பொருளெல்லாம் அங்கே வச்சு அப்படியே விற்றுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நல்ல கூட்டம், எக்கச்சக்கமாக கூட்டி இருந்தது. அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் ரொம்ப ஒழுங்காக ஒரு பேருந்து போயிட்டு வந்து தான் இருந்தது. எந்த இதுவும் இல்லை. அப்போ நேரம் ஆக கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். சீமான் வந்து அங்கே பேசுனது அது நேரடி ஒளிபரப்பில் பார்த்துருப்பீங்க. நிறைய குழந்தைகளை கொண்டு வந்துட்டு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. சில பேர் இது வந்து செட்டப் பண்ணுறாங்களா, அப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம போய் பார்த்துட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவர்கள். முன்ன பின்ன அவங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் ஏதோ கொடுக்கணும்னு தோணுது. அந்த காசை எடுத்துகிட்டு வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த குழந்தை மூலமாக சந்தித்தா இது நாளைக்கு நமக்கு ஒரு வரலாறாக இருக்கும். இந்த தலைமுறை இதை நோக்கி நகரணும், இதை நோக்கி போகணும். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை இவருக்கானதாக இருக்கட்டும். அதுதான் அந்த நோக்கம், அவங்க நினைக்கிறது, அவங்க செயல்பாடு எல்லாமே. இப்போ அந்த மக்கள் மத்தியிலெல்லாம் வந்து காரைக்குடி பிரச்சனை பேசும்போது எங்கள் டாஸ்மார்க்கே இருக்காது அப்படின்னு அவர் வாயால் சொல்லும்போது பெரிய கைத்தட்டல். முழுக்க அந்த தாயல மரம்னு சொல்லுவாங்க, யூக்கலிப்டஸ் மரம். இது வந்து ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் மொத்தமாக ஒரே 2 மாதம் தான் அழித்து தரமட்டமாக தொடச்சி எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அங்கே வந்து இயற்கை மரங்கள்லாம், அது மட்டும் இல்லாமல் கூடவே அங்கே ஆட்டு பண்ணை இருக்கும், மாட்டு பண்ணை இருக்கும், கழுத பண்ணை கூட இருக்கும், கோழி பண்ணை இருக்கும். கழுதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. மிக உயர்ந்த அழகு சாதன பொருட்கள் அதிலேருந்து தான் செய்கிறாங்க. கழுதையே இல்லை. அப்போல்லாம் ஊருக்கு வந்து ஒரு சமூகம் இருக்கும், அந்த சமூகத்துக்கிட்ட தான் கழுது இருக்கும் துணியை ஏற்றிட்டு போகிறதுன்றதுக்காக. இப்போ அதெல்லாம் காலம் மாறிடுச்சு. கழுதியும் கிடையாது. ரொம்ப அபூர்வமாக எங்கன்னா இருக்கும். அந்த ஒரு கழுதிக்காக வேண்டி ஒரு பால் வாங்கி அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிலோமீட்டர் கணக்கில் சுற்றுறாங்க. இப்போ காசு அதிக தொகை, 500 ரூபா 1000 ரூபா ஒரு பாலாடை அப்படி கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அதெல்லாம் எப்படி பொருளாதாரத்தை நமக்கு கொண்டுட்டு வரும்? அவன் வந்து இந்த திராவிடம் வந்து இதெல்லாம் வந்து கீழானது, தவறானது அப்படின்னு எப்படி சித்தரித்து வச்சுருக்கான். இதெல்லாம் வளர்க்குறது அப்படின்னு சொன்னாவே தவறானது. ஆனால் சாராய கடை திறக்கிறது, அங்கே போய் குடிக்கிறது மேலானது. இதுதான் திராவிடம் நம்மளை மாற்றி வச்சுருக்குது உளவியல் ரீதியாக. இதெல்லாம் பொருளாதாரம். இது எல்லாமே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் இதை செய்யும்போது வீட்டுக்கு வீடு, உங்கள் குடும்பத்துக்கு குடும்பம் இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு தொகை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீ நிரந்தரமாக உனக்கு உன் கையில் காசு இருந்திருக்கும், உனக்கு பிரச்சனை இருக்காது. நீ விளைவிக்கிற பொருள் உன் வீட்டில் இருக்குது, உன் காசு உங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட நீ வந்து ஓசின்ற பேரை இனிமேல் எடுக்கக்கூடாது இந்த தலைமுறை. இதுதான் அந்த இடத்துல பேசினார். நல்ல பெரும் கூட்டம், நல்ல கூட்டம் இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்புறம் நேராக மித்திரவயல் போகிறாரு. அந்த வழியில் கிராம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைக்கு 2 பக்கம் மின் விளக்கு இருக்குன்னு இல்லை, அது கூட கிடையாது. அதை விட வந்து அந்த பணப்பட்டியில் இருந்துட்டு
திரும்ப அந்த பின்பக்கமாக வரோம் உங்களுக்கு காரைக்குடி நோக்கி வரும்போது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி வரோன்னு சிக்னலே இல்லை செல்ஃபோனுக்கு. கார்த்தி சிதம்பரம் அவங்க அப்பா அந்த பரம்பரை அரசியல்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இவங்க முதல்ல இதை கவனிக்கணும். இந்த கிராமங்க சாலைகளில் எத்தனை இடத்துல மின்விளக்கு இருக்குது, இருட்டில் அந்த அவங்க வாகனம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வாகன வெளிச்சத்தில் தான் போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நிறைய பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு நடந்து போனதும் பார்த்தோம் அந்த சாலையில். அவங்க ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தாங்க, அதில் தான் நடந்து. இது வந்து வாடிக்கைன்றாங்க அவங்க. இவர் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை சொல்லக்கூடிய நிதி பொறுப்பில் இருந்தவர் சிதம்பரம். தான் தொகுதி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்றது இன்னும் கூட அவர் உணரல. அந்த ஏழை மக்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படின்னு போய் இறங்கி பார்க்கல. ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்குது, மாதம் மாதிரி பொழிஞ்சதா அப்படின்னு வேண்டியது, பொழிஞ்சது ராஜான்னு சொல்கிற மாதிரி எல்லாமே காசு சேர்த்து போட்டு கொடுத்து சாதி பெற சொல்லியோ எதை பெற சொல்லியோ ஓட்டு போட்டுறது. அவர் அப்படியே நேராக டெல்லிக்கு போய் உட்காந்துக்கிறது. இந்த கிராமங்கள் இப்படிலாம் நம்ம தொகுதிக்குள்ளே இருக்குதான்னு அவருக்கு உண்மையிலே தெரியாது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் மீட்சி பாசறை தம்பி கார்த்திகை செல்வன் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் சீமான் வர்றதுக்கு முன்னாடி. இதை தான் போட்டு அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தார். நீங்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவரா சீமான் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத கூட்டணி, அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நிதித்துறையில் இத்தனை வருஷம் இருந்துட்டு இந்த தொகுதி பார்த்தா இன்னும் காஞ்சி போய் தான் இருக்குது. அப்போ இந்த தொகுதியை எப்படி மீட்டெடுக்கணும், அதுதான் இந்த தம்பிகள் வந்து பேசுறது. கார்த்திகை செல்வன் இன்னும் மற்றவங்களும் தமிழ் மீட்சி பாசறை அந்த இடத்துல வந்துட்டு இந்த பொறுப்பு எடுத்துகிட்டு செய்யக்கூடிய தம்பி நடராஜ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்க இந்த டீம்லாம் இங்கே இந்த தொகுதி பொறுப்பு எடுத்துகிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. முன்கூட்டியே சீமான் நிகழ்ச்சி நடத்துகிற இடங்கள்லாம் முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி மக்களை வந்து மைக்கில் பேச வச்சு மக்கள் மூலமாக திரட்டிகிட்டு இருக்குது. மக்கள் மூலமாக தகவலை சொல்கிறதுக்காக அங்கே ஒரு சின்னதாக வண்டியை வச்சுன்னு உள்ளூர் கிராமங்களில் சொல்லிட்டு வருது. இதெல்லாம் முன்கூட்டியே நடக்குது திட்டமிட்டு. இது எல்லாம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது நம்ம வந்து பார்க்குறோம்னாக்கா இன்னொருத்தர் டிவிக்கே நம்ம பார்க்குறோம். அது ஸ்டைல் எப்படி இருக்குதுனாக்கா, முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்த விதம், நிற்கிற விதம்லாம் பார்த்தாவே ஆர்டிஃபிஷியல் நல்லாவே தெரியுது. அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்றது தெரியுது. அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க. அதில் வந்து அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தொகை, உடன் வரக்கூடியவர்களுக்கு ஒரு தொகை, குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து அந்த பகுதி பேரை சொன்னால் அந்த மக்களுக்கு அது தவறாக இருக்கும். காரைக்குடியில் சில பகுதி மக்கள் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக காலையில் வந்து சாயங்காலம் போயிடுறதுக்கு 1000 ரூபா 1500 இப்படின்னு ஒரு கூட்டம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்துகிட்டு இருக்குது. இதை ரீல்ஸாக எடுத்து அப்பப்போ போட்டுட்ருக்கிறாரு. நல்ல கண் கூட தெரியுது, அவ்வளோதான். ஒரு பெரும் மக்கள் திரள் வந்து இல்லை. பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஆள் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிலைமை தெரியுது. அப்புறம் அடுத்ததாக பேசப்படுறது கார்வோகி பாண்டியன், அதிமுக கூட்டணியில் இருக்கிறவர். அவங்க தரப்பில் சொல்லப்படுது, இந்த கரூரில் வந்துட்டு எல்லாமும் வீட்டு வாசல் முன்னாடி பரிசு பொருள் இருந்தது, ஆனால் யார் கொடுத்ததுன்னு தெரியாது, தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நேர்த்தியாக நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்தது. அதே போல தான் இங்கே வந்து யாரோ வருகிறார்கள், பட்டாசு வெடிக்கிறாங்க, மாலையெல்லாம் அவங்களே வச்சுருக்காங்க. அண்ணன் வராரு அப்படின்னோடனே அண்ணனுக்கு ஒரு மாலையை போடுறாங்க. அப்புறம் ஏதோ கையில் ஒரு சில இனிப்பு பையை கொடுக்குறாங்க போல இருக்குது. இப்படி தான் இங்கே வந்து கேன்வாஸ் நடந்திருக்கு. இந்த தொகுதி எப்படி இருக்குது, இந்த தொகுதிக்குள்ளே எத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும், இங்கே எந்த மாதிரியான தொழிற்சாலைகளை கொண்டுட்டு வரலாம். ஏன்னா இவங்களாம் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கும்பல் தான். செய்ததில்லை, நினச்சதும் இல்லை. சொந்தத்தில் டாஸ்மார்க் கடையை வந்து வாங்கிக்குவாங்க. ப்ரைவேட் டாஸ்மார்க்கு கடையை வந்து குளிரூட்டப்பட்ட பார்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கிக்குவாங்க. இன்னும் மற்றபடி விஷயங்கள் கட்டுறதுல ஏன்னா கமிஷனாக அதை பார்த்துப்போம். இப்படியான ஒரு திட்டம் இல்லாமல் கொடுக்குறேன் நீ போடு அப்படின்னு அந்த மக்களை காலங்காலமாக நான் கொடுக்குறேன், நீ ஓசியில் வாங்கிக்கோ, ஓசின்னு ஒன்று சொல்லுவோம், நீ ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிரச்சாரம் இருக்கிறது. இது வந்து ஒரு நாள் கூட இருந்து கவனிச்சது. இது இன்றைக்கி காலையில் இந்த பதிவை போட்டுட்டு இன்றைக்கும் அவங்க கூட தான் நான் எல்லா இடத்துலையும் விதவிதமாக பார்க்குறேன். நான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்னும் திமுகவினுடைய களப்பணி என்ன ஏதுன்னு பார்க்கல. ஒரே ஒரு இடம் மட்டும் கை சின்ன அவங்க எல்லாமே ஒரு 10-15 பேர் போயிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தோம், கவனித்தோம், அவங்கள பார்த்து சிரித்தோம். குறிப்பாக கூட வந்து இன்னொரு முக்கியமான தோழர்கள் இருந்தாங்க, நீலம் சிவப்பு துண்டு போட்ட தோழர்கள். அதை கவனிச்சிருப்பாங்க, நம்ம தொடர்ச்சியாக அவங்கள விமர்சிக்கிறோமோன்றதால பார்த்து சிரிச்சிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய களப்பணி எப்படி இருக்குது, மற்றதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது ஒன்று. தவிர வந்து நிறைய வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து கூட இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு உணர்வு தான் இது. ஒரு வெற்றியை கொண்டு வர முடியுமா, ஒரு முதல் மகனாக தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முதல் மகனாக கொண்டு போக முடியுமா சட்டம்ன்றதுக்கு.
அந்த சட்டமன்றத்தின் போகிறதன் மூலமாக அந்த காரைக்குடி தொகுதி வந்து ஒரு முன்மாதிரி தொகுதியாக அந்த மக்களுக்கு இருக்கும். இந்த இந்த தொகுதியில் ஒரு தற்சார்பு பொருளாதாரம்னா எப்படி இருக்கும், இந்த மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பணப்புழக்கம் இருக்கும். எல்லாருக்கும் சராசரியாக மாதம் வந்து ஒரு 15-20,000 ரூபாய் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும், படித்தவர்களுக்கு கூடுதலான சம்பளம். அது எப்படி இந்த வேலை கிடைக்கும், எல்லாம் இந்த 2வது 3வது வருஷத்துக்குள்ளே சாத்தியப்படுத்த முடியும் இந்த தொகுதி. இந்த தொகுதியில் வர வளர்ச்சியை பார்த்துட்டு மற்ற பக்கத்தில் இருக்கிற தொகுதியில் இருக்கிறவனுக்கு ஒரு பொறாமை வரணும், அல்லது மக்கள் அங்கே கேள்வி கேட்க தொடங்குவாங்க கட்டாயம். அந்த தொகுதியில் வந்துட்டு மீன் உற்பத்தி பண்ணுறாங்க, விற்பனை ஆகுது, இவ்வளோ வருமானம் வருது, அந்த கிராமத்தில் இவ்வளோ எடுத்துக்கிறாங்க. கோழி வளர்ப்பு மூலமாக இவ்வளோ வருமானம் வருது, இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒன்று மேற்கு மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னாக்கா, இந்த பெரிய பெரிய நிறுவனம் இருக்குது இல்லை, கோழி விற்பனை நிறுவனங்கள், சின்ன குஞ்சியை கொண்டு போய் கோழி குஞ்சியை வந்து இத்தனை குஞ்சு கொடுத்துட்டு அதை நீங்கள் வளர்த்து இத்தனை நாளுக்கு பிறகு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக குறைந்த விலை ஒரு 60 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் கடைகளில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 350 ரூபா ஒரு கிலோ ஒரு கோழி அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள். அப்போ அந்த மக்களே வளர்க்க தொடங்கிட்டு அந்த லாபம் அவ்வளோ தொகை இருக்குல்ல, 200 ரூபாய் கிடைச்சா போதும் மக்களுக்கு. நிர்வாகத்துக்காக ஒரு 100 ரூபா போன போதும். இப்போ அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்கும். இது எல்லாம் இங்கே சாத்தியமாகும். ஒரு பெரிய தொழிற்சாலை வரும். அந்த தொழிற்சாலையில் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்குமான ஒரு வேலை, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 1500 பேர்கிட்ட ஒரு தொழிற்சாலை இந்த தொகுதிக்குள்ளே 2 இடங்கள்ல வரும். இந்த மாதிரி மாற்று திட்டங்கள் வந்து இளைஞர்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு மாற்று வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. இன்னும் 2-3 நாட்கள் பயணம் இருக்குது அவங்க கூட. என்னதுன்றதை இன்றைக்கி மாலை திரும்ப வந்து உங்களோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.